வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவின் அமைச்சர் தப்பி ஓட்டம், மக்கள் விரட்டியடிப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பிரச்சாரத்தின் பொழுது திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர்களை பெண்களும் தற்பொழுது ஒட்டுமொத்த ஊர் மக்களும் விரட்டியடித்துள்ளனர். இதற்கு மிக முக்கியமான காரணம், குறிப்பாக 1000 ரூபாயை கொடுத்த திமுக அரசாங்கம் பெண்கள் இதனால்தான் பொலிவுடன் இருக்கிறார்கள், 1000 ரூபாயை வைத்து மாசம் மேக்கப்புகளை போடுகிறார்கள் என்று அமைச்சர் பொன்முடி, KN நேரு போன்றவர்கள் விமர்சனங்களை செய்தார்கள் ஆட்சியில் இருந்த பொழுது. இந்த நிலையில்தான் பிரச்சாரத்திற்கு வந்த பொழுது திமுகவின் நபர்களையும் தொண்டர்களையும் அமைச்சர்களையும் மக்கள் கேள்விகளுக்கு மேல் கேள்விகளை கேட்டு தற்பொழுது மக்களை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கக்கூடிய வகையில் திமுகவின் அமைச்சர்கள் அங்கு இருந்து ஓட்டத்தை எடுத்துள்ளனர். மக்கள் என்றைக்கு கேள்விகளை கேட்கிறார்களோ அன்றைக்குத்தான் திமுகவை போன்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் இருந்து அகற்றப்படும். அதாவது 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி அமைந்துள்ளது. ஒவ்வொரு தொகுதிகளிலும் திமுகவின் எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், அதிமுகவின் எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதி நிதியே 5 ஆண்டுகள் முடிந்த பிறகு இத்தனை கோடி செலவு செய்யப்பட்டுள்ளது, இத்தனை கோடி மீதம் உள்ளது, இத்தனை கோடி இந்த திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை எந்த ஒரு கட்சியாவது மக்களிடம் தெரிவித்துள்ளதா? இன்று அதிமுகவுடன் இருக்கக்கூடிய கூட்டணி நாளைக்கு திமுகவுடன் இணைந்து சீட்டிற்கும் நோட்டிற்கும் கூட்டணியை உறுதி செய்து மக்களிடம் பிரச்சாரணையை மேற்கொள்கிறது. இன்றைக்கு தேமுதிக திமுகவுடன் இருக்கிறது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக கடுமையாக திமுகவை விமர்சனம் செய்த விஜயகாந்த் அவர்களது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் நல்லவர் என்று ஒரே வார்த்தையில் முடித்துவிட்டார். ஆனால் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், உண்மையான தொண்டர்கள், விஜயகாந்த் அவர்கள் இப்பொழுது இருந்திருந்தால் இதை ஏற்றுக்கொள்வாரா என்ற கேள்விகளையும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். மக்கள் கேள்விகளை கேட்டால் நிச்சயம் அமைச்சர்கள் ஓட்டம்தான் எடுப்பதற்கு உதாரணமாக இன்று நடைபெற்றுள்ள பிரச்சாரத்தின் பொழுது அமைந்துள்ளது. துரைமுருகன், KN நேரு, பொன்முடி, தங்கம் தென்னரசு போன்ற அமைச்சர்கள் பிரச்சாரத்தின் பொழுது உடனடியாக தொகுதியிலிருந்து வெளியேறுவதற்கான காரணமாக பார்க்கப்படுவதற்கு முக்கிய தகவலாக அமைந்துள்ளது. மக்கள் கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இனியும் ஏமாற்ற முடியாது. இந்த தேர்தலில் நிச்சயம் திமுக பல இடங்களில் தோல்வியை தழுவும், எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்க நேரிடும் என்ற தகவலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியது உண்மையா என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அமைச்சர் கேள்விகளை மக்கள் கேட்பது சரியத்தவர் என்பதையும் கூறுங்கள்.